வணக்கம். இந்த தலைமுறை கட்டு போறதுக்கு யார் காரணம்? 2 நாட்களாக பெற்றோர்கள் தான் பெற்றோர்களுக்கு தண்டனை தரணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குழு வந்து பேசிக்கிட்டே இருக்காங்க. சரி, பெற்றோர்கள் அவங்க அப்படி வளர சொல்றாங்க, இல்ல அவங்க வளர சொல்லலாம். ஆனா சோறு போட்டு அவங்க தானே வளர்க்குறாங்க. இப்படிப்பட்ட ஒரு பிள்ளைய தருதலையா பெற்று விட்டதுக்கு அவங்களுக்கு தானே தண்டனை தரணும் அப்படின்னு சொல்றீங்க நினைச்சீங்க, இல்லைன்னா நீங்க சொல்றீங்க அப்படின்னு சொன்னா அது முட்டாள்தனமானது. சரி, இது யார் பொறுப்பு? நம்ம எல்லாருமே தாங்க பொறுப்பு. கடந்து போற ஒரு நபருமே அதுக்கு பொறுப்பு. ஒரு குழந்தையோட ஹேர் ஸ்டைலோ இல்லைன்னா ஒரு மாதிரி தோற்றத்திலேயே ஒரு மாதிரி இருக்குதுன்னா, தம்பி என்னப்பா இதுன்னு சொல்லிட்டு 4 பேர் வந்து கேட்டு பாருங்க, அந்த குழந்தை கண்டிப்பா மாறி இருக்கும். என்ன எல்லாருமே இப்படி கேட்கறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு முடிவெற்ற இடத்துல போயிட்டு அது மாதிரி இது பண்ணாவோ. ஏன் ஒரு படத்துல வந்து இந்த கலர் பண்ணிட்டுலாம் ஒரு ஹீரோ நடிச்சாரு, கன்றாவியா தான் இருக்கும். அதெல்லாம் நம்ம ரசிச்சு கை தட்டணும்ல. இப்ப இந்த பசங்க கலர் பண்ணிட்டு இது பண்ணும்போது நமக்கு ஒவ்வாமை வருது இல்ல. அப்போ ஒரு கடந்து போற நபர்கள்ல இருந்து ஆரம்பிச்சு அந்த குழந்தை சந்திக்கிற, அந்த குழந்தை பேசுற, பழகிற, புழங்குற எல்லா இடத்துல இருக்கக்கூடிய எல்லாருமே அதுக்கு காரணம். ஒரே ஒரு தனிப்பட்ட பெற்றோரை நம்ம மட்டும் குற்றம் சாட்டினா அப்படின்னா அது தவறு. எங்க மலைப்பகுதியில ஒரு குழந்தை அப்படியே ஃபுல்லா அடிக்ட் ஆயிட்டு, அந்த ட்ரக்ஸுக்கு கஞ்சாவுக்கு அடிக்ட் ஆயிட்டு, அவங்க அப்பா அம்மா என்ன தெரியுங்களா பண்ணாங்க? சைல்ட் லைன் வரைக்கும் கம்ப்ளைண்ட் பண்ணி அந்த பிள்ளைய கூட்டுட்டு போயிட்டு ஒன்னு சரி பண்ணி கொடுங்க, இல்லை எனக்கு பிள்ளையே தேவையில்லைன்னு சொன்னாங்க. இப்படிப்பட்ட பேரண்ட்ஸ் இருக்காங்க. சில பேரண்ட் தருத்தலையா தெரியுது, யாருதான் இதில் அடக்குவாங்கன்னே தெரியல, எதனா கேட்டா கழுத்து நெரிச்சு கொல்ல வரான், கத்தி எடுத்து குத்த வரான் மிஸ் அப்படின்லாம் சொல்லியிருக்காங்க. இதான் நாங்கள் கண் கூட பார்த்துட்டு இருக்கோம். அப்ப நீங்க தானே சோறு போடுறீங்கன்னா அது எங்க துண்ணுதுன்னு தெரியல, எங்க படுக்குதுன்னு எங்களுக்கு தெரியவே தெரியல. சரி, அவங்களை வேற என்ன பண்ண சொல்றீங்க? பேரண்ட்ஸ் மேல குற்றம் சாட்டணும்னு கேட்கிறேன், வேற என்ன பண்ணலாம் அவங்கள? அப்போ ஒரு கட்டத்துக்கு மேல வந்து பெற்றோர்களாக எதுவும் செய்யவே முடியல. அப்ப கடந்து போற நபர்கள் ஒரு குழந்தை டக்குன்னு சேஞ்ச் ஓவர் ஆகுது இல்ல. அப்ப யாரு பார்த்தாலும் என்ன அப்படி இருக்கிறன்னு சொல்லி ஒரு கேள்வி கேட்டு பாருங்க. என்னப்பான்னு சொல்லி கேளுங்க. நமக்கு என்ன வம்புன்னு சொல்லிட்டு எல்லாரும் ஒதுங்கி போயிட்டு பெத்தவங்களை மட்டும் நொட்ட சொல்றது எங்க? உளவியல் காரணிகளை எடுத்து நம்ம மரபு சூழ்நிலை 2 சொல்லுவோம். மரபு இதுக்கு ரீசன் கிடையாது. அவங்க அப்பா கஞ்சா குடிக்கலாம், அவங்க அம்மா கஞ்சா குடிக்கலாம், அவங்க தாத்தா பாட்டி யாரும் ட்ரக்ஸ் யூஸ் பண்ணவே இல்லை. ஒருவேளை பீர் அடிக்கும், அவங்க அப்பா வந்து சாராயம் குடிச்சிருக்கலாம், வேற எதனா பண்ணிருக்கலாம். ஆனா அந்த குழந்தைங்க அதை மட்டும் தான் செய்தானா? இல்லையே. ஆனா அவங்க அம்மா அதை செய்யல. மரபு காரணம் கிடையாது. அப்போ சூழ்நிலை தான் காரணம். சூழல் காரணம், சூழ்நிலை கிடையாது, சூழல். அப்ப அங்க சுத்தி இருக்கிறவங்க எல்லாரும், நம்ம எல்லாரும் தானே காரணம். ஒரு படத்துல ஒரு ஹீரோ வந்து முடி கலர் பண்ணிட்டு கேவலமா நடிச்சாரு, கை தட்டி தானே ரசிச்சோம். அவர் ஒரு மாஸ் ஹீரோ. இப்போ ஒரு பொலிட்டிக்கல் லீடர்னு சொல்லிட்டு கை தட்டுறோம்ல, அப்ப நமக்கு சூடு சொரணை எதுவுமே இல்லைல்ல. அப்ப கழுவி நம்ம ஊத்தவே இல்லைல்ல. இப்ப அந்த குழந்தைங்க கையில கஞ்சா போயிட்டு புழகிற வழிக்கு நம்ம விட்டுறதுக்கு உட்பட ஒரு தனிப்பட்ட துறையோ தனிப்பட்ட கட்சியோ தனிப்பட்ட அரசோ மட்டும் காரணம் கிடையாது. நான் எல்லாருமே காரணம். எல்லாருக்கும் எல்லாம் தெரியுங்க. எந்த இடத்துல என்ன விற்பனை பண்றாங்க, எந்த பசங்க எப்படி இருப்பாங்க எல்லாம் தெரியும். ஆனா நம்ம என்ன சொல்றோம்? அது எக்கேடு கட்டினா எனக்கு என்ன, அது எப்படி போனா நமக்கு என்ன, அது தருத்தல அப்படின்னு சொல்லிட்டு இப்படிலாம் ஒதுங்கி போயிட்டு குற்றம் சொல்வதற்கு மட்டும் என் பெற்றோர் தூக்கிட்டு வரோம். அவங்களும் இதே தான் நினைக்கிறாங்க. நாளைக்கு என் பிள்ளைக்கு இன்னொரு பிள்ளைக்கு நான் உசுரோட இருக்குமே நினைக்கிறாங்க. மலைப்பகுதியில ஒரு குழந்தைகளுடைய பேரண்ட் பண்ணதை நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். அந்த குழந்தை எடுக்கிறது தெரிஞ்சு அப்பா அம்மா 2 பேரும் ஸ்டேஷன்ல போய் நின்னாங்க. என் பிள்ளைய பிடிச்சிட்டு போங்கன்னாங்க. அடி வாங்கினதுல அது மாதிரி பண்றான்னு தெரிஞ்சே கொண்டு போய் ஸ்டேஷன்ல ஒப்படைக்கிறதுக்கு போனாங்க. அவங்க சைல்ட் லைன் கால் பண்ணாங்க. இன்னும் வேற எந்த நம்பர் இருக்கோ அந்த நம்பருக்கு அவசர போலீஸ் 100 அதுக்கு கால் பண்ணாங்க. கால் பண்ணிட்டு போலீஸ் வந்து வீட்டுல பார்த்துட்டு கையெழுத்து வாங்கிட்டு சரி இதுமே பண்ண மாட்டேன்னு சொன்னோடனே அவங்க விட்டுட்டு போயிட்டாங்க. அப்ப எல்லாருமே காரணம். எல்லாரும் சேர்ந்தா மட்டும்தான் எல்லா தப்பையும் நம்ம தடுக்க முடியும், குறைக்க முடியும். அதை விட்டு குறிப்பிட்ட முறையில அவங்கள மட்டும் நம்ம சொல்லிட்டே இருந்தோம்னா முடியாது. நம்ம சூழ்ந்திருக்கிற எல்லாருமே காரணம். கடந்து போற அந்த குழந்தை சந்திக்காத அந்த குழந்தை புழங்குகிற இடத்துல இருக்கக்கூடிய எல்லா நபர்களுமே காரணம். ஒரு குழந்தை தப்பு பண்ற மாதிரி தெரியுதா, டக்குன்னு அதுக்கு என்ன பண்ணுமோ அதை பண்ணிருந்தோம்னா அந்த குழந்தை இந்த அளவுக்கு போயிருக்காது. அதெல்லாம் விட்டுவிட்டு அவங்க ஒட்டுமொத்தமா வந்து ஒரு சமூகமே பொறுப்பேற்கிற விஷயத்த ஒரு பேரண்ட் மேல கட்டுறது, போலீஸ் சரியில்லைன்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட சொல்றது தெரியும், அவங்களுக்கு எல்லாரும் தெரியுது. அதே நம்மளுக்குள்ள ஒருத்தர் தான் வந்துட்டு போலீஸ் கிட்ட சொல்லிட்டாங்க தகவல் போயிருங்கன்னு சொல்லிட்டு நமக்குள்ளே இருந்த ஒருத்தர் தானே சொல்றாங்க. ஒருத்தர் வந்து 0% கஞ்சா வந்து இருக்கு ஒழிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்றாங்க. இந்தியா வந்து கஞ்சா போதை பொருள் இல்லைன்னு சொல்லிட்டு சைன்லாம் போட்டு வந்தாங்களே, அவங்ககிட்ட நம்ம என்ன கேட்டு வச்சோம்? அதுக்குன்னு இப்ப சொன்னது வந்து நான் சரியெல்லாம் சொல்லிட்டு இல்லை, சொல்ல வச்சாங்க. இல்லவே இல்லைன்னு சொல்ல வச்சாங்க. ஆனா இந்தியா போயிட்டு கஞ்சா போதை பொருள் இல்லைன்னு சொல்லிட்டு சைன் போட்டு வந்துருக்கலாம். அதுக்கு நம்ம என்ன சொல்லியிருப்போம் இது வரைக்கும்?
போதைப்பொருள் லிஸ்ட்ல இல்லைன்னு சொல்லிட்டு எடுத்தாங்களே. அப்போ எல்லாரும் சேர்ந்து செய்ய வேண்டிய ஒரு சமூக மாற்றத்தை ஒரு தனிப்பட்ட துறையிடமோ தனிப்பட்ட ஒரு குடும்ப பெற்றோரிடமோ ஒப்படைப்பு அப்படிங்கிறது ரொம்ப மோசமானது. சேர்ந்து செய்யலாம். ஒரு குழந்தை தப்பா இருக்கிற மாதிரி தெரியுதா, உடனே ஒரு கம்ப்ளைண்ட் பண்ணலாம். கண்டிப்பா பண்ணி பாருங்க, போலீஸ் கிட்ட இது பண்ணி பாருங்க, நடக்கும், மாற்றம் நடக்கும். ஒவ்வொருவரும் நம்ம குரல் எழுப்பினால மட்டும்தான், நம்ம அந்த குழந்தைகிட்ட பேசினா மட்டும்தான் இதெல்லாம் மாறும். அதெல்லாம் கருத்துல அதெல்லாம் அடங்காதுன்னு சொல்லிட்டு இது பண்ணோம்னா ஒன்றும் பண்ண முடியாது. ட்ரெயின்ல இது நடக்கிற கூட எத்தனை பேசஞ்சர் இருக்கு, அப்பலாம் ஒன்று விட்டுருக்க முடியாது. என் உயிர் எனக்கு முக்கியம் அப்படிங்களா. அப்ப அந்த பாவம் அந்த பையனுடைய உயிரை இது பண்றாருங்கல்ல. அப்ப எல்லாரும் வேடிக்கை பார்த்துட்டு ரீல்ஸ் எடுக்கும், ஒருத்தருமா பார்த்துட்டு இருக்க மாட்டாங்க. பல்லு 4 இழுத்துட்டு தான் சரியா இருக்கும்ல. தவறு செய்வதற்கு எல்லாமே நம்ம அமைதியா இருக்கிறது ஒரு வகையில துணை போறதுக்கான காரணம் தான். எல்லாரும் சேர்ந்து கேட்டா மட்டும்தான் எல்லாமே சீக்கிரமா குறையும். இல்லைன்னா கண்டிப்பா இதே மாதிரி நொட்ட சொல்லிட்டு தான் நம்ம உட்காந்துருப்போம்.